இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட எல்லா ஸ்டேட்லையும் யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. இதில் அதிக அளவில் யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்த ஸ்டேட் தான் மகாராஷ்டிரா. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது கர்நாடகா ஸ்டேட். இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க சின்ன பெட்டி கடை, தள்ளுவண்டி கடை, பேக்கரி ஷாப்னு இப்படி நிறைய சின்ன சின்ன ஷாப்ல எல்லாம் இனிமேல் நாங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக எந்த கேஷையும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் அவங்க கடையில் இருந்த யூபிஐ போர்டையெல்லாம் எடுத்துட்டு நோ யூபிஐ ஒன்லி கேஷ்னு ஒரு போஸ்டரை ஒட்டிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்மால் ஷாப் ஓனர்ஸ்க்குலாம் நோட்டீஸ் போயிருக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்ட சொல்லி. ஏன்னா வருஷத்துக்கு 40 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற எல்லாருமே டேக்ஸ் கட்டணும். அதை பேஸ் பண்ணி இப்படி அவங்களுக்கு டேக்ஸ் நோட்டீஸ் போனதுனால அங்கே இருக்க ஸ்மால் ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் நிறைய கேஷ் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக வாங்கினாலும் எங்களுக்கு அதில் இருந்து வர லாபம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதில் இருந்தும் டேக்ஸ் கட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு ரொம்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க கர்நாடகா ஷாப் ஓனர்ஸ். பெங்களூரில் தான் அதிகமான ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கிறதுனால அங்கே இருக்க நிறைய பேர் மோஸ்ட்டாக கையில் கேஷ் இல்லாமல் மொபைல் டிரான்சாக்ஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது இனிமே கேஷ் தான் கொடுக்கணும், ஜிபே கிடையாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அந்த ஸ்மால் ஷாப் ஓனர்ஸோட எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷனையும் வாங்கி செக் பண்ணிட்டு தான் அந்த நோட்டீஸை எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. இதுக்காக கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வெறும் நோட்டீஸ் தான், குறிப்பிட்ட நாளுக்குள்ள அவங்களோட பிசினஸ்க்கான கன்சர்னை நேரடியா வந்து சொல்லலாம். அது ஒரு வேலிடான கன்சர்னா இருந்தா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் ஜிஎஸ்டி கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே எல்லா மக்களும் யூபிஐ தான் அதிகமா டிபெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளமா ஆயிருக்கு. சரி, இது கர்நாடகால தானே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் கிடையாதுல்ல அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா ரீசெண்டா ஒரு பானிபூரி வித்துட்டு இருந்த பர்சன் 40 லட்சத்துக்கு மேல பிசினஸ் ரன் பண்ணதுனால அவருக்கு அந்த டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதனால இனிமே அந்த 40 லட்சத்தை தாண்டி பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்ற எல்லாருக்குமே ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்பவுமே சீரியஸா இதுக்கான ப்ராசஸை பண்ணிட்டு இருக்காங்க.